ஹே கைஸ், வெல்கம் பேக் டு TNPSC அகாடமி. ஸோ இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு பற்றி பார்ப்போம். 1950ஆம் ஆண்டு அரசியலமைப்பின் தொடக்கத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட 8 நீதிபதிகளை உச்சநீதிமன்றம் கொண்டிருந்தது. தற்சமயம் உச்சநீதிமன்றம் ஒரு தலைமை நீதிபதி உட்பட 28 நீதிபதிகளை கொண்டுள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஒரு டூயினோ கிளாஸ்லேயே ஃபுல் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அதில் சொல்லாத ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் சொல்லுவோம். உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 1950 ஜனவரி 28ஆம் நாள் ஆர்டிகல் 124 பயன்படுத்தி தான் பண்ணியிருப்பாங்க. டெல்லியில் உச்சநீதிமன்றத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? எப்போ குடியரசு ஆனதுக்கு அப்புறமாக குடியரசு ஆனதுக்கு அப்புறமாக 1950 ஜனவரி 28 ஆர்டிகல் 124 பயன்படுத்தி டெல்லியில் உச்சநீதிமன்றம் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போது கொண்டு வந்தப்போ 8 நீதிபதிகள், அதாவது ஒரு தலைமை நீதிபதி உட்பட 8 நீதிபதிகள், தற்போது ஒரு தலைமை நீதிபதி உட்பட 28 நீதிபதிகள் இருக்குது. இதுவே விடுதலைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் உச்சநீதிமன்றம் பார்த்திங்கன்னா 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் 1774ஆம் ஆண்டு கல்கத்தாவில் இருக்கக்கூடிய புனித வில்லியம் கோட்டை, புனித வில்லியம் கோட்டையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்தியாவின் முதல் உச்சநீதிமன்றம் உருவாக்கியிருப்பாங்க. அப்போது பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 4 நீதிபதிகள் இருந்திருப்பாங்க. ஒரு தலைமை நீதிபதி உட்பட 4 நீதிபதிகள். அதில் தலைமை நீதிபதியோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர் எலிஜா இம்பே அப்படின்னு சொல்லுவாங்க. சர் எலிஜா இம்பே. அதாவது இந்தியாவின் முதல் உச்சநீதிமன்றம் பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் இருக்கக்கூடிய புனித வில்லியம் கோட்டையில் 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் 1774ஆம் ஆண்டு உருவாக்கியிருப்பாங்க. அதில் மொத்தம் ஒரு தலைமை நீதிபதி உட்பட 4 நீதிபதி இருந்திருப்பாங்க. அந்த தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் எலிஜா இம்பே அவர்கள் தான். ஓகேங்களா? ஓகே எஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.